வணக்கம் குழந்தைகளா. இன்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி 5ஆம் வகுப்பில் இயல் 3 உரைநடை விதை திருவிழா என்ற பாடத்தை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பு இப்பாடத்தில் வரக்கூடிய கடினமான சொற்களை காண்போம். தலைமை ஆசிரியர் த லை மை ஆ சி ரி ய இர். தலைமை ஆசிரியர். விளம்பரம் வி ல இம் ப ர இம் விளம்பரம். வகுப்பாசிரியர் வ கு இப் பா சி ரி ய இர். வகுப்பாசிரியர். மாணவர்கள் மா ந வ இர் க இல். மாணவர்கள். விதை திருவிழா வி தை இத் தி ரு வி ழா. விதை திருவிழா. இப்போ நாம் பாடத்திற்குள் செல்லலாமா? பாடத்தின் பெயர் என்ன? விதை திருவிழா. இந்த பாடம் நமக்கு ஒரு உரையாடல் வடிவில் அமைந்திருக்குது. காலை வழிபாட்டு கூட்டத்தில் தலைமை ஆசிரியர் கூறிய செய்தி மாணவர்களின் உள்ளத்தை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. காரணம், அருகிலுள்ள மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் விதை திருவிழாவிற்கு அடுத்த வாரம் அவர்களை அழைத்துச் செல்ல போகிறார்கள். அன்று முழுவதும் அங்கு நடைபெறும் நிகழ்வுகளை தம் நண்பர்களுடன் கண்டு மகிழலாம் அல்லவா? விதை திருவிழா தொடர்பான துண்டு விளம்பரத்தாள்களை தலைமை ஆசிரியர் வகுப்பாசிரியர்களிடம் வழங்கினார். நம் பள்ளியிலிருந்து விதை திருவிழாவில் மாணவர்கள் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு கூறினார். அந்த ஸ்கூலில் இருக்கிற பக்கத்து ஸ்கூலில் விதை திருவிழா நடக்கிறது. அங்கே போகிறதுக்காக தலைமை ஆசிரியர் சொல்கிறாரு. அதற்கான விளம்பரத்தாள்களும் வகுப்பாசிரியர்கிட்ட கொடுத்து அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. தலைமை ஆசிரியரிடம் இருந்த பெற்ற விளம்பரத்தாள்களை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழங்கினர். துண்டு விளம்பரத்தாளில் உள்ள செய்திகளை படித்து பார்க்க செய்தனர். மாணவர்கள் விளம்பரத்தை படித்து புரிந்து கொண்டனர். விதை திருவிழாவில் தங்களுடைய பள்ளி சார்பாக என்னென்ன படைப்புகளை வழங்கலாம் என குழுவில் கலந்துரையாடினர். பின்னர் தாங்கள் திரட்டிய படைப்புகளை ஆசிரியரிடம் காண்பித்து அனுமதி பெற்றனர். விதை திருவிழாவிற்கு செல்லும் நாளை ஆவலுடன் எதிர்பார்க்க தொடங்கினர். அந்த விளம்பரத்தாள்களை ஆசிரியர் மாணவர்கள்ட்ட கொடுக்குறாங்க. அவங்க அதை படித்து பார்த்துட்டு அதுக்காக அவங்க என்னெல்லாம் பண்ணலான்றதையும் அவங்க குரூப் டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதை முடிச்சுட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணதை போய் அவங்க டீச்சர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அது அந்த நாள் எதிர்நோக்கி அவங்க காத்துட்ருக்காங்க. விதை திருவிழா அனைவரும் வருக. அந்த விளம்பரத்தாள் கொடுத்தாங்க இல்லையா, அதுதான். அகம் மகிழ்ந்து செல்க. இடம் அரசு மேல்நிலைப் பள்ளி, கன்னியாகுமரி. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. விழாவை தொடங்கி வைப்பவர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள், கன்னியாகுமரி. சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் உண்டு. இங்கம் சமூக ஆர்வலர்கள், கன்னியாகுமரின்னு அந்த விளம்பரத்தால் அமைந்திருக்குது. மாணவர்கள் எதிர்பார்த்த நாளும் வந்தது. பள்ளியிலிருந்து அழைத்து செல்ல வண்டி ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. ஆசிரியர்களின் கனிவான பேச்சு மாணவர்களுக்கு உற்சாகம் தந்தது. ஆசிரியர், மாணவர்களே, நாம் விதை திருவிழா நடைபெறும் அரங்கை நெருங்கி விட்டோம். நமது படைப்புகளை கண்காட்சியில் வைப்பதற்கு நான் உதவுகிறேன், வாருங்கள். அவங்க அந்த ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஒரு வண்டி பிடிச்சு அடுத்த ஸ்கூலுக்கு, அதாவது விதை திருவிழா நடக்கக்கூடிய ஸ்கூலுக்காக போகிறாங்க. அப்போது அவங்க பக்கம் போயிட்டாங்க. ஸ்கூல் பக்கத்தில் டீச்சர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துகிறாங்க. ரமணன்,
எனக்கு இந்த விதை திருவிழா பெரும் மகிழ்ச்சியை தருகிறது மாலா. ரெஹானா விதைகளை எல்லாம் பாருங்களேன், இத்தனை வகைகளா, வியப்பாக இருக்கிறதே. அவங்க ரமணன் சொல்கிறான் மாலா கிட்ட, இந்த திருவிழாக்கு வந்ததே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, இத்தனை விதைகளா, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி வியந்து பார்க்குறாங்க. மாலா, ஆமாம் ரமணா, வகை வகையான விதைகள் என்பதை விட இந்த விதைகளை நாம் எப்படி சேகரிக்க வேண்டும், அதை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அவற்றை எவ்வாறு முறைப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் எழுதி வைத்துள்ளார்கள். விதைகள் எல்லாம் தரமானவையாக உள்ளனர். இந்த விதைகள் மூலம் கிடைக்கும் சத்துக்கள், மருத்துவ பயன்கள் பற்றியும் விளக்கமாக கூறுகிறார்கள். மேலும் விளக்க பலகைகளும் வைத்திருப்பது மிகவும் பயனுள்ள வகையில் உள்ளது. அந்த ஸ்கூலில் எந்த விதை எந்த மாதிரி செடி முளைக்கும், அதை எப்படி நம்ம பாதுகாப்பாக வளர்த்தணும், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதை கேட்குறப்ப அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மணிமொழி. முகிலா, நெல் விதைகளின் பெயர்களை பார்த்தாயா? நாட்டு நெல் ரகங்களான மாப்பிள்ளை சம்பா முதலான பல்வேறு மரபு நெல் விதைகள், நாட்டுக்கம்பு, குதிரைவாலி, சோளம் போன்ற தானியங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் கடலை, உளுந்து, முந்திரி, நாட்டு பருத்தி விதைகள், சிறுதானிய விதைகள் மட்டுமல்லாமல் அரிய மூலிகை செடிகளும் வைக்கப்பட்டுள்ளன. இவற்றையெல்லாம் பார்ப்பதை நமக்கு கிடைத்த அரிய வாய்ப்பாக கருதுகிறேன். பாரதி. கனிமொழி. இதோ அங்கே பார். கனிமொழி. அதோ அங்கே பார், இந்த அரங்கில் இயற்கை இடுபொருட்கள், இயற்கை உணவுகள், வீட்டு தோட்டம் அமைப்பதற்கான குறிப்புகளும் தருகிறார்கள். வாங்க வாங்க, என்ன சொல்கிறார்கள் என கேட்போம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு பலகை வச்சுருக்காங்க அந்த பள்ளியில். அந்த பலகை பாருங்க. நிலத்தை காப்போம், நீர்வளத்தை பெருக்குவோம், பூமி தாயை போற்றுவோம், இயற்கை வேளாண்மையின் இன்றி அமையாமை. 350க்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதைகள் சேகரிப்பு. எத்தனை விதைகள்? 350க்கும் மேற்பட்ட விதைகள். இயற்கை வேளாண் பொருட்கள், இயற்கை இடுபொருட்கள், இயற்கை பருத்தி ஆடைகள், இயற்கை கைவினை பொருட்கள், மண்ணோடு மக்கக்கூடிய பொருட்கள், மண்ணின் ஊட்டச்சத்து, நீர் மேலாண்மை, குழலியல், தோட்டக்கலை, பண்ணை அமைப்பு, உணவு பாதுகாப்பு, இயற்கை வேளாண்மை, அனைவரையும் சுண்டி இழுக்கும் 27 அரங்கங்கள். எத்தனை அரங்கங்கள் இது வச்சுருக்காங்க? 27 அரங்கங்கள் அந்த பள்ளியில் ஏற்பாடு பண்ணி இதை செஞ்சுருக்காங்க. மணிமொழி. ரமணா, பாதிப்பு என்று இந்த அரங்கத்தில் எழுதியிருக்கே, என்னவாக இருக்கும்? ரமணா. ரசாயன விதைகள், ரசாயன பூச்சி மருந்துகள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகளை தாம் பாதிப்பு என்று சொல்கிறார்கள். இதனால் மண்ணின் தன்மை கெடுகிறது. இதனை தடுக்கும் வகையில் இயற்கை முறையில் வேளாண்மை செய்ய வேண்டும் என்பதே அதன் பொருள். ரெஹானா. பாரதி. இங்கே பார், சமையல் பாத்திரங்கள். இவை சாதாரண பாத்திரங்கள் அல்ல. பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட செம்பு, மரத்தாலான சமையல் பாத்திரங்கள், கருவிகள், இவற்றையும் நாம் பார்வையிடுவதற்காக வைத்துள்ளனர். ஆசிரியர். மாணவ செல்வங்களே, அனைத்து கூடங்களையும் பார்த்தீர்களா? இந்த விதை திருவிழா உங்களுக்கு மிகுந்த பயனை தந்திருக்கும் என நினைக்கிறேன். மாணவர்கள் அனைவரும் ஆமாம் ஐயா என்று கூறுகிறார்கள். பாரதி. ஐயா, அங்கே பாருங்கள், இயற்கை உணவுப் பொருட்கள் என்று எழுதப்பட்ட அந்த அரங்கத்தில் எல்லோரும் ஏதோ சுவைக்கிறார்கள். நாமும் அங்கே செல்லலாமா? மணிமொழி. விழாவிற்கு வந்தவர்களுக்கு இயற்கை முறையில் தயாரித்த நவதானிய உணவுகளான இனிப்பு உருண்டை, பிட்டு, பொங்கல், கேழ்வரகு கூழ், கேழ்வரகு அடை, முளை கட்டிய பாசிப்பயிறு, நவதானிய சுண்டல், கொண்டை கடலை, தட்டைப்பயிறு,
மொச்சை போன்ற தின்பொருட்களை வழங்குகிறார்கள். ஆசிரியர்களுடன் மாணவர்களும் அந்த அரங்கில் நுழைந்தார்கள். இயற்கை உணவுகளை சுவைத்து மகிழ்ந்தார்கள். இந்த விதை திருவிழா எங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்தது. இந்த நாள் எங்களுக்கு இனிய நிகழ்வாகவும் அமைந்தது. இங்கு பார்த்தவற்றை நாங்கள் அனைவருக்கும் எடுத்து சொல்வோம் என்று மாணவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி பொங்க கூறினார்கள். விதை திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் தங்களுடைய பள்ளிக்கு திரும்பி சென்றார்கள். இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சுதா குழந்தைகளா? விதை திருவிழாவில் அவங்க பார்த்த விஷயங்கள், நிறைய செய்திகளை இந்த பாடத்தில் பார்த்தோம். இதில் வரக்கூடிய பயிற்சிகள் பார்ப்போமா? சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? அனுமதி சொல் குறிக்கும் பொருள். அனுமதினா என்னது? கட்டளை, இசைவு, வழிவிடு, உரிமை. இப்போ இது என்ன விடையோ அது நீங்கள் அங்கே சரி என்று குறியிடணும். விளம்பரங்கள் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆலோசித்தல் இச்சொல்லுக்குரிய பொருள். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைகளா. அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம். நன்றி.